தமிழ்நாட்டுல மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள். கடந்த 60 வருஷ தேர்தல் வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு கட்சியுமே ஒரு கூட்டணிங்கிற பாதுகாப்பு வலை இல்லாம இந்த எல்லா தொகுதிகள்லயும் தனியா நின்னு ஜெயிச்சதே இல்ல. திமுகவால கூட முடியல. அதிமுக நினைச்சது கூட இல்ல. ஏன் எம்ஜிஆர் கூட இத முயற்சி செய்யல. ஆனா இன்னைக்கு ஒரு புது கட்சி இந்த பிரம்மாண்டமான முயற்சியை கையில எடுத்திருக்கு. இது அந்த ஒரு முடிவை பற்றிய ஒரு ஆழமான பார்வை. அந்த முடிவுக்கு பின்னால என்ன லாஜிக் இருக்கு, அதோட ரிஸ்க் என்ன, அது தமிழ்நாடோட அரசியலை எப்படி நிரந்தரமா மாத்த போகுதுங்கிறத பத்தி தான் நாம இப்ப அலச போறோம். இதுல நம்ம வழக்கமான அரசியல் பார்வையை தாண்டி ஒன்னு செய்ய போறோம். தமிழக வெற்றி கழகத்தோட இந்த 234 தொகுதி முடிவை நாம ஒரு ஸ்டண்டாவோ இல்ல ஒரு நட்சத்திர கவர்ச்சியாவோ பார்க்க போறதில்ல. அதுக்கு பதிலா இது ஒரு உண்மையான தர்க்கம் கொண்ட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் முடிவு. அது ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அது தமிழ்நாட்டு அரசியல்ல பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். வாங்க அத பத்தி விரிவாக பார்க்கலாம். சரி, இந்த ரொம்ப முக்கியமான முடிவுக்கு பின்னாடி நடந்த வேகமான நிகழ்வுகளை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இது ஒரு 30 நாள்ல நடந்த அரசியல் ஸ்பிரிண்ட் மாதிரி. 2025 முழுசும் தவக ஒரு அடித்தளத்தை உருவாக்க முயற்சி பண்ணுது. அதாவது ஒரு பூத் லெவல் ஆர்கனைசேஷன். ஆனா அது ரொம்ப மெதுவா தான் நடக்குது. அப்புறம் மார்ச் 13 பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்றதுக்காக தவகவுக்கு 40லேருந்து 80 இடங்கள் வரைக்கும் தர்றதா நியூஸ் வருது. ஆனா தவக அதை நிராகரிக்குது. 4 நாள் கழிச்சு மார்ச் 17 அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருது. தவக 234 தொகுதிகள்லயும் தனித்து போட்டி, கூட்டணி கிடையாது, எந்த சேஃப்டி நெட்டும் கிடையாது. இதுக்கு பிறகு மார்ச் 27 அன்னைக்கு மாமல்லபுரத்துல நடக்க போற வேட்பாளர் அறிமுக கூட்டம் ஒரு பெரிய திருப்பு முனையா இருக்க போகுது. கடைசியா ஏப்ரல் 23 அன்னைக்கு தேர்தல். பாருங்க, வெறும் 30 நாள்ல ஒரு முழு அரசியல் வியூகமே அரங்கேறுது. இப்ப இந்த முடிவோட முதல் மற்றும் மிக முக்கியமான விளைவு என்னன்னு பார்க்கலாம். அதாவது இது எப்படி மொத்த எலெக்ஷன் கணக்கையே தலைகீழா மாத்துதுன்னு பார்ப்போம். 2021 தேர்தல்ல திமுகவோட சராசரி வெற்றி வித்தியாசம் ஒரு தொகுதிக்கு சுமார் 15,000 வாக்குகள். இப்ப தவேக களத்துல இருக்கிறதால அவங்க சீட் ஜெயிக்கணும்னு அவசியமே இல்ல. பல தொகுதிகள்ல திமுகவோட ஓட்டு வங்கியிலிருந்து ஒரு சின்ன சதவீதத்தை, அதாவது ஒரு 5-8% வாக்குகளை பிரிச்சாலே போதும், அந்த தொகுதிகளோட ரிசல்ட்டே மாறிடும். இதுதான் தவேகாவோட உண்மையான பவர். இதோட விளைவு என்ன தெரியுமா? தவகை எல்லா இடத்துலயும் போட்டி போட்டு விளிம்பு நிலை தொகுதிகள்ல ஆளும் கட்சியோட வாக்குகளை பிரிச்சா ஒரு சீட் கூட ஜெயிக்காமலேயே தமிழ்நாட்டோட அடுத்த ஆட்சியை தீர்மானிக்கிற சக்தியா, ஒரு கிங் மேக்கரா மாற வாய்ப்பிருக்கு. அடுத்ததா நாம வரப்போற வேட்பாளர் அறிமுக விழாவுக்கு போவோம். இது வெறும் ஒரு கட்சி மீட்டிங் கிடையாது. இது ரொம்ப கவனமா வடிவமைக்கப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் தியேட்டர். மார்ச் 27 மாமல்லபுரத்துல விஜய் தன் கட்சியோட 234 வேட்பாளர்களையும் பேர் மற்றும் முகத்தோட தனிப்பட்ட முறையில அறிமுகப்படுத்த போறார். ஆனா இதுல ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு. அறிவிக்கப்படுற பெயர்கள் நல்ல தகுதிகளோட உள்ளூர்ல நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தா தவக ஒரு தைரியமான புதிய சக்தி அப்படிங்கிற இமேஜை உருவாக்கும். அதுவே அவங்க பலவீனமானவங்களாவும் யாருனே தெரியாதவங்களாவும் இருந்தா கதை மொத்தமா மாறி தயாராகாத ஒரு இயக்கம் அப்படின்னு நொடியில மாறிடும். சோ இந்த ஒரு ஈவெண்ட் தான் கட்சியோட நம்பகத்தன்மையை தீர்மானிக்க போகுது. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். சோஷியல் மீடியால இருக்கிற இந்த ஆரவாரம் தேர்தல் அன்னைக்கு ஓட்டா மாறுமா? ஒரு ரசிகர் மன்றம் ஒரு தேர்தல் இயந்திரமா மாற முடியுமா? சேலஞ்ச் இதுதான். தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 88,000 வாக்குச்சாவடிகள் இருக்கு. ஒவ்வொரு சாவடிக்கும் குறைஞ்சது ஒருத்தராவது நல்ல பயிற்சி எடுத்த அர்ப்பணிப்போடு இருக்கிற ஒரு ஏஜென்ட் தேவை. அதுவும் எலெக்ஷன் அன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் களத்துல நிக்கணும். அரசியல் ஆய்வாளர்கள் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் இதுதான். பூத் லெவல் பலம் சீரா இல்ல, ஒரு ரசிகர் மன்றம் தானா ஒரு எலெக்ஷன் மெஷினா மாறிடாது. ஏப்ரல் 23 அன்னைக்கு வாக்குச்சாவடி முகவர்கள் இல்லன்னா தவைகவுக்கு நிஜமாவே சப்போர்ட் இருக்கிற இடத்துல கூட ஓட்டு செதறி கசிஞ்சு போக நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த துணிச்சலான பந்தயத்தோட ரிசல்ட் பொறுத்து யாருக்கு லாபம், யாருக்கு பெரிய நஷ்டம், வாங்க பார்க்கலாம். ஒருவேளை தவக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா, அதாவது 10%க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று சில இடங்களையும் ஜெயிச்சா என்ன ஆகும்? 1, விஜய் தமிழ்நாடு அரசியல்ல ஒரு தவிர்க்க முடியாத நிரந்தர சக்தியா மாறிடுவாரு. 2, ஆளும் கட்சிக்கு எதிரான வாக்குகள் பிரியறதால திமுகவோட ஆதிக்கம் குறையும். 3, தேசிய கட்சிகளோட வியூகங்கள் மொத்தமா மாறும். ஒருவேளை தவக 7%க்கும் குறைவான ஓட்டு வாங்கி பெரிய அளவுல ஜெயிக்கலன்னா பலரும் இத ஒரு ரஜினிகாந்த் மொமெண்ட்னு சொல்லலாம். ஆனா வரலாறுல வேற உதாரணங்களும் இருக்கு. 1977ல எம்ஜிஆர் கிட்ட பெரிய அமைப்பு இல்ல, ஆனா அவர் ஜெயிச்சார். 2013ல ஆம் ஆத்மி கெஜ்ரிவாலோட களப்பணியால ஜெயிச்சது. தவகை கிட்ட கவர்ச்சி இருக்கு, ஆனா எம்ஜிஆர் கெஜ்ரிவால் மாதிரி நீண்டகால களப்பணி இல்ல. சோ தவக தோத்துட்டா அதிமுக தன்னை பிரதான எதிர்க்கட்சியா நிலைநிறுத்திக்கும், திமுக மறுபடியும் ஈஸியா ஆட்சிக்கு வரும். ஆக நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட் இதுதான். தேர்தல் முடிவுல தவகை எத்தனை சீட்டு ஜெயிக்குதுங்கிறது இல்ல, அவங்க வாங்குற ஓட்டு சதவீதம் தான் அவங்களோட அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்க போற உண்மையான அளவுகோல். இந்த தேர்தல் தவகையோட அடித்தளம், அதோட உச்சவரம்பு கிடையாது. சரி,
தேர்தல் நாளுக்கு முன்னாடியே இந்த வியூகம் வேலை செய்தா இல்லையான்னு நமக்கு காட்டுற சில முக்கியமான அறிகுறிகளை இப்ப பார்க்கலாம். இதோ உங்க பார்வைக்கான ஒரு டேஷ்போர்ட். வெற்றிக்கான அறிகுறிகள் என்னென்ன? மாமல்லபுரத்துல அறிவிக்கப்படுற வேட்பாளர்கள் நம்பிக்கைக்குரியவங்களா இருக்கிறது, 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல டெபாசிட் வாங்குறது, மீடியாவுல கட்சி ஒருங்கமைக்கப்பட்டு தயாரா இருக்குன்ற மாதிரி செய்திகள் வருது. தோல்விக்கான அறிகுறிகள் குறைவான எண்ணிக்கையில வேட்பாளர்களை நாமினேட் பண்றது, ப்ரீ போல் சர்வேகள்ல ஓட்டு சதவீதம் 8%க்கும் கீழே போறது, அப்புறம் மாதிரி வாக்குப்பதிவு நடக்கும்போது பூத் ஏஜென்ட்கள் வரலன்னு ரிப்போர்ட் வருது. இதெல்லாம் கவனிச்சாலே போதும். சரி, இவ்ளோ தகவல்களில் இருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்ன? நமக்கு உறுதியா தெரிஞ்ச ஒரே விஷயம் இதுதான். தாவேகேவோட இந்த முடிவு தமிழ்நாட்டு அரசியல் வரலாறுல இதுக்கு முன்னாடி நடக்காத ஒரு விஷயம். இது ஒரு கணக்கிடப்பட்ட ரிஸ்க். இது உடனடியா வெற்றி கொடுக்கலைனாலும் எதிர்கால அரசியல்ல நாங்க ஒரு முக்கியமான சக்தி அப்படிங்கறத ரொம்ப ஆழமா பதிவு செய்யுது. இந்த கேள்விக்கான பதில் ஏப்ரல் 23 அன்னைக்கு கிடைக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த மாதிரி துணிச்சலான பந்தயங்கள் முதல் முறையில முழுசா பலன் கொடுக்கலைனாலும் அது ஆட்டத்தோட விதிகளையே மாத்தி அமைக்கும். மத்த எல்லாரையும் மறுபடியும் யோசிக்க வைக்கும். 234 தொகுதிகள், ஒரே கட்சி, ஒரே ஒரு மனிதன். மாமல்லபுரத்துல வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படும்போது நாம ட்ரெய்லரை பார்க்கறத நிறுத்திட்டு அசல் சினிமா தொடங்குறத பார்ப்போம். இது